நம்ம எல்லோ ரைஸ் வாங்கியிருக்கோம், கத்திரிக்காய் கூட்டு, தால். உண்மையான முதலைங்க இது, பதப்படுத்தி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான கோயில் இது. அதான் வந்து சென்ட்ரல் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட்டுங்க, அது சிபிடி. இது உள்ள இந்த ஆர்டிஃபிஷியல் பீச் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. சவுத் ஏஷியாலே வந்து செகண்ட் டாலஸ்ட் ஸ்ட்ரக்சராக இது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டாலஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து ஐஎன்எஸ் கட்டபொம்மன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கேனி. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்காவில் இன்னைக்கு நமக்கு கடைசி நாளுங்க. இன்னைக்கு ஸ்ரீலங்காவுடைய தலைநகரமான கொலம்போவில் வந்து இருக்குங்க. டைம் 4 மணி ஆகுது. இப்போ தான் வந்து ரீச் ஆனோம். பென்டோட்டன்ற ஊர்லேருந்து வந்தோம். இன்னைக்கு மிட் நைட் நமக்கு ஃப்ளைட்டுங்க சென்னைக்கு. ஸோ ஒரு ஹாஃப் டே இருக்குது. இன்னைக்கு ஈவினிங் நைட் இருக்குது கொலம்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக. ஏன்னா அதுக்கு முன்னாடி போய் குயிக்காக ஒரு லஞ்ச் சாப்பிட்டுலாங்க. நான் கொலம்போட சென்ட்ரல் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்டில் தாங்க இருக்கேன். நான் என்னுடைய 2வது டைம் நான் கொலம்போ வர்றது. முன்னாடி இருக்க பில்டிங்ஸ்லாம் பாருங்களேன், வேற லெவலில் இருக்குது. நான் முன்னாடி வந்ததுக்கு இப்போதுக்கு வந்து நிறைய வித்தியாசம். நல்லா வளர்ந்துட்டு வருது ஸ்ரீலங்கா, முக்கியமாக கொலம்போன்ற நகரம். ரீசெண்டாக இந்த ஃபைனான்ஷியல் கிரைசிஸில் வந்து நிறைய பிரச்சனை வந்தது. பட் இருந்தாலும் வந்து அதுலேருந்து மீண்டு எழுந்து இன்னும் வளர்ந்துட்டு வராங்க. சைனா நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவனுக்கு பண்ணுற முழுமாதிரித்தனமும் வந்து ஸ்ரீலங்காவுக்கு புரியுது. பட் ஆனால் ரொம்ப டீப்பாக போயிட்டாங்க. அதனால ஸ்ரீலங்கா கூட இன்னும் க்ளோஸாக தான் இருக்காங்க. இந்தியாவும் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்காவுக்கு. இந்த பில்டிங்ஸ்லாம் பாருங்களேன், இது ஒரு பெரிய பில்டிங்கு. இந்த பில்டிங் பாருங்க, வித்தியாசமா இருக்கு, வெள்ளை கலர் பில்டிங்கு. இங்க ஒரு பெரிய பில்டிங் வருது, ஆனா கட்டாம நிக்க வச்சிருக்காங்க. கட்டிட்டு இருக்காங்க, ஆனா இப்ப ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் இங்க போர்ட் சிட்டின்னு ஒன்று கட்டுறாங்க சைனீஸ். இதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாங்க. ஆனால் அது முன்னாடி போய் லஞ்ச் சாப்பிட்றோம். லஞ்ச் சாப்பிட்டு மற்ற விஷயம் பேசலாம், வாங்க போகலாம். சரி, ஓகேங்க. இங்கே சாப்பிட்ற கடை பக்கத்தில் வந்துட்டோம். கார் பார்க் பண்ணிட்டு உள்ளே நடந்தான் போனோம். வர வழியெல்லாம் பார்த்தா பெருசாக டிராஃபிக் எதுவும் இல்லைங்க. இன்றைக்கி வந்து சாட்டர்டே, அதனால் வந்து டிராஃபிக் இல்லையான்னு தெரியல. பட் யூஸ்வலியாக வந்து ரொம்ப சென்னை மாதிரிலாம் டிராஃபிக் இருக்காது அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். நான் கொலம்போலையே. கொலம்போட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா என்னங்க, ஒரு 600,000ங்க. ஸ்ரீலங்காவோட பாப்புலேஷன் வந்து 2.25 கோடி, 22 மில்லியன். ஸோ ரொம்ப ஓவர் பாப்புலேட்டட் சிட்டியும் வந்து கிடையாது கொலம்போ. அது ஒரு நல்ல விஷயம். பட் எனிவேங்க, வந்துட்டோம் கிட்ட சாப்பிட்றதுக்கு. நம்ம அண்ணன் தான் மேப் பார்க்குறாரு. தப்பாக வந்துட்டோமா தெரில. இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கடை இருக்குது. ஏதோ ஃப்ரைட் சிக்கன்லாம் வச்சுக்கிறாங்க. நம்ம வெஜிடேரியன் சாப்பிட போகிறோம். அதனால் இங்கே சாப்பிட முடியாது. அப்படியே போவோம். அண்ணன் தான் கூப்பிட்டு போகிறாரு. ஓகே, இங்கே சிலோன் கறி கிளப்னு ஒரு இடம் இருக்குங்க. இது உள்ளே சாப்பிட்டுலாம் அப்படின்னு எங்கேயும் சுற்றிட்டு இருக்க முடியாது. ஓகேங்க, சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டோம். அண்ணன் சின்னதாக ஸ்டார்டர்ஸ் மாதிரி சொல்லியிருக்காரு. நான் ரைஸ் வித் 3 வெஜிடபிள் கறி சொல்லியிருக்கேன். நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். காம்ப்ளிமெண்ட்ரி ஒரு சினமன் டீ ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல சூடாக நல்லா இருக்குது. லைட்டாக சுகரும் போட்டிருக்காங்க. ஆனால் இதுதான் அந்த சினமன் டீ. குடிப்போங்க, சாப்பாடு வரத்துக்குள்ளே டீயை குடிச்சு குடிப்போம். சாப்பாடு வந்துச்சுங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சர்வ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வெரி இன்ட்ரெஸ்டிங். எக்ஸ்ட்ரா டீ கேட்ட ஒரு பாட்டில் கொடுத்துறாங்க டீ. நல்லா இருந்தது சினமன் டீ. ஸோ அது காம்ப்ளிமெண்ட்ரி தான். சாப்பாடு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம எல்லோ ரைஸ் வாங்கியிருக்கோம், கத்திரிக்காய் கூட்டு, தால், அப்புறம் ஏதோ ஒரு வெஜிடபிள், இது ஒரு வெஜிடபிள், அப்புறம் அவங்களுடைய ஸ்ரீலங்கன் சம்பால். இது வந்து வெஜிடேரியன் பால்ஸுங்க. இது வந்து அண்ணனுக்கு. சரிங்க, ஓகே, சாப்பிடுவோம். சாப்பிட்டு கிளம்பலாம். டைமே 5:30 ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு, ஏன்னா இங்கேருந்து ஏர்போர்ட் கொஞ்சம் தூரங்க. கொலம்போ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு கொஞ்சம் சிட்டி கூட்டு வெளியில் இருக்குது. ஒரு 40 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஃப்ளைட் 2:30 மணிக்கு இருந்தது, இப்போ 3 மணி ஆகிட்டானுங்க. டிலைடு, ஸ்பைஸ் ஷெட்டு, சர்ப்ரைஸ். ரெண்டுமே சாப்பிட்டு நம்ம கிளம்பலாம். அந்த வெஜிடபிள் பால் வேறு எதுவும் இல்லைங்க, போண்டா தான். உருளைக்கிழங்கு போண்டா, சட்னி கொடுத்துருக்காங்க, தேங்காய் சட்னி. நல்லா தான் இருக்குது. போண்டா மாதிரி தான் இருக்குது. வேறு நல்லா. சரிங்க, மெயின் மீல் சாப்பிட்லாங்களா? எல்லோ ரைஸு, தால், சம்பல், அப்புறம் கத்திரிக்காய் தொக்கு எல்லாத்தையும் கலந்தடிப்போம். நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. கூட வந்து அப்பளம் கொடுத்துருக்காங்க. சரிங்க, சாப்பிட்டு முடிப்போம். இந்த இடத்தோட நேம் வந்து சிலோன் கறி கிளப்புங்க. கொஞ்சம் ஹையர் அண்ட் ரெஸ்டாரண்ட் தான். ப்ரைஸஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லைங்க. இது எவ்வளோ நான் கீழே போடுறேன். நான் 1800 ஸ்ரீலங்கன் ருபீஸ் நினைக்கிறேன். ஒரு 400 ரூபா கிட்ட வருது. ஒரு 400-450 கிட்ட வருது. எவ்வளோன்னு கீழே போடுறேன். சரிங்க, சாப்பிட்டு முடிப்போம். சாப்பிட்டு முடிச்சு கிளம்பும்.
ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. நீங்கள் கொழம்பு வரதா இருந்தால் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லோக்கல் ஃபுட்டு தான், ஆனால் கொஞ்சம் வந்து பாஷ் ஸ்டைலில் வந்து சர்வ் பண்ணுறாங்க. கிராப் கறி, ஹாப்பர்ஸ், அதாவது ஆப்பம், இடியாப்பம் எல்லாமே வந்து கிடைக்குது. நல்லாவும் இருக்குது சாப்பாடு. 2 பேர் சாப்பிட்டோம். 2800 ஸ்ரீலங்கன் ருபீஸ் ஆச்சுங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஆனால் சாப்பிட்லாங்க, பிரச்சனை இல்லை. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலோன் கறி ஹவுஸ் வந்து ஓல்ட் டச் ஹாஸ்பிட்டல். ஒரு காலத்தில் வந்து டச் ஹாஸ்பிட்டலாக இருந்தது. இப்போ வந்து இது மாதிரி ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க. இதை சூப்பராக இருக்குது இந்த ஏரியா. பார்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸுன்னு அழகாக இருக்குது. இங்கே பாருங்களேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போகிற இடம் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆர்கேட் ஸ்கொயருங்க. அதாவது செலிப்ரேஷன்லாம் நடக்கிற ஒரு ஸ்கொயரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷாப்பிங் சென்டர் அங்கே இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் கொலம்போவில். ஸோ அந்த பிளேஸ் தான் போய் ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து வந்து அந்த சைனீஸ் கறிட்டு வேறு அந்த போர்ட் சிட்டி பார்க்க போகிறாங்க. அந்த போர்ட் சிட்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரீ எக்கனாமிக் ஜோன். அது நம்ம போர்ட் சிட்டி போய்ட்டு அதை பற்றி பேசலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆர்கேட் ஸ்கொயருங்க, அதை போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஊரே வந்து களைக்கட்டுதுங்க, ஏன்னா 2 நாள் நியூ இயரு. இன்னைக்கு 30th டிசம்பர், நாளைக்கு 31st. ஸோ நிறைய செலிப்ரேஷன்லாம் வந்து போயிட்டுருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஏரியாவே நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. பாருங்க, ஒரு அழகான மாஸ்க் ஒன்று இருக்கு. கொலம்போ நைட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. கிறிஸ்மஸ் நியூன்றதால நிறைய டெக்கரேஷனும் பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்சம் டிராஃபிக் இருக்கு, ஆனால் நம்ம ஊர் அளவில் டிராஃபிக் இல்லைங்க. இந்த 2 பில்டிங்கை பாருங்க, ஒரு மாதிரி ட்வின் டவர் மாதிரி கட்டியிருக்காங்க. ஆர்கிடெக்சரலி பிரில்லியண்டாக இருக்குது இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனு. 2 பில்டிங்கு நடுவில் ஒரு கனெக்டிங் பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. வேற லெவலுங்க கொலம்போ, சும்மா சொல்லக்கூடாது. என்ன இது? ஐடிசி ஹோட்டலுங்க இது. இன்னும் கட்டி முடிக்கல போல, ஃபுல்லா இந்த பக்கம்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்கொயருக்கு வந்துட்டோங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த செலிப்ரேஷன்ஸ், இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ், மற்ற பெரிய செலிப்ரேஷன்ஸ், கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க போல இருக்குது. ஆனால் இந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் பார்ட்டில் வந்து ஒரு ஆர்கேட் ஒன்று இருக்குங்க. அதை லேட்டராக தான் வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்கேட் வந்து ஒரு காலத்தில், போர்ச்சுகீஸ் காலத்தில் ஒரு மென்டல் அசைலமாக இருந்திருக்கு, மென்டல் ஹாஸ்பிட்டலாக இருந்திருக்கு. அதை வந்து இப்போது சோல்ஜர்ஸ்லாம் வச்சு, ஸ்ரீலங்கன் சோல்ஜர்ஸை வச்சு ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அது வந்து ஒரு ஷாப்பிங் சென்டராக வந்து ஆயிருக்குங்க. இருட்டில் இந்த ஸ்கொயர் வந்து சரியாக தெரியல, பகலில் வந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆர்கேட் வந்து நமக்கு முன்னாடி இருக்குது, மழை பெய்யுது, இல்லைன்னா ஆர்கேட் கிட்ட போய் பார்க்கலாம். ஸோ ஆர்கேட் அந்த பக்கம் இருக்குங்க. ஆனால் இந்த ஏரியா நல்லா குவைட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மின்னல் அடிச்சது பார்த்தீங்களா? எல்லா ஊர்லேயும் இது மாதிரி ஒரு ஸ்கொயர் இருக்குங்க. இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்கொயர், ஃப்ரீடம் டே ஸ்கொயர் அப்படின்னு. யூஸ்வலாக வந்து அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸை குறிக்கிறது, இல்லைனா அவங்களுடைய ஒரு போராட்டத்தோட வெற்றியை குறிக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு ஸ்கொயர் ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க சிட்டிக்கு நடுவில் யூஸ்வலி. அதே மாதிரி இங்கே ஸ்ரீலங்காலையும் வந்து கொலம்போல ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. சும்மா கட்டி வச்சதோடு இருக்காமல் இங்கே அந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸும் வந்து நடக்குதுங்க. இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன், அந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸும் வந்து நடக்குது. மழை நல்லா பிடிச்சிக்கிச்சிங்க. இது பாருங்க. நம்ம அடுத்தது வந்து போர்ட் சிட்டி போய் பார்க்கணும். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ். அது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி தான் வந்தோம், ஏன்னா இதை இருட்டுறதுக்குள்ளே பார்க்கலாம்னு நினச்சி வந்தோம், இருட்டுடுச்சு. போர்ட் சிட்டி தாங்க போக போகிறோம். போர்ட் சிட்டி போயிட்டு அந்த சிட்டியை பற்றி பேசலாம், சரிங்களா? அதே மாதிரி இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்கொயரில் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்ரீலங்கா, அதாவது 1948 பிரிட்டிஷ் கிட்ட இருந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் சேனநாயக்கன்னு ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. அவருடைய ஸ்டாச்சு வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுருக்காங்க. காட்டுற மாதிரில இந்த இருட்டில் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குல்ல அந்த ஸ்டாச்சு. சுற்றி வந்து 4 சிங்கம் இருக்குது அவர் ஸ்டாச்சுவை சுற்றி. மழை வந்து நல்லா பிடிச்சி வச்சுங்க. கார் கொஞ்சம் தள்ளி இருக்குது, ஓடணும் காருக்கு.
ஓடி போய் ஏற முடியுதான் பார்க்கலாம். ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் தெரியுதுங்களா மின்னல்? நல்ல மழை. போர்ட் சிட்டி போகிற வழியில் ஒரு நல்ல கோயில் ஒன்று பார்த்தாங்க, பியூட்டிஃபுல்லான டெம்பிள். அந்த டெம்பிளில் தான் வந்து நின்றுட்டுருக்கேன். மழை பெய்யுது, நம்ம உள்ளே போயிடுவோம். இது பூஜை நடந்துட்டுருக்கு. கேமரா லோடா, நம்ம உள்ளே போகலாம். அப்படியே வாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான கோயில் இது. புத்த கோயில் இது. எவ்வளோ புத்தர் அப்படியே படிக்கட்டில் செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். நடுவில் இந்த ப்ரைம் ஷ்ரைன் பாருங்கள், இதுதான் மெயின் ஷ்ரைனு. அங்கே தான் பூஜை நடந்துகிட்ருக்கு. நம்ம ரொம்ப சத்தம் போட்டு பேச வேணாம். செமையா இருங்க இந்த கோயில். இங்கே பாருங்க புத்தர் எவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்னு. புத்தர் வந்து ஒரு பிரின்ஸ் தானே, இளவரசர் தானே. இளவரசர் மாதிரியே வந்து அவரை டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கான் பாருங்க, கௌதம புத்தா. இங்கே பாருங்க ஒரு சின்ன மியூசியம் மாதிரி இருக்குது கோயிலுக்குள்ளேயே. எல்லா ஆன்டிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. யானை சந்தங்கள்லாம் இருக்குங்க இங்கே. இங்கே பாருங்க இன்னும் பெரிய தந்தங்கள்ங்க, யானை தந்தங்கள், பழைய கேமராஸ், வாட்சு, புத்தர் சிலைகள்லாம் இருக்கு. இந்து கடவுளோட சிலையெல்லாம் கூட இருக்குங்க இங்கே. இன்ட்ரெஸ்டிங் பிளேஸுங்க இந்த டெம்பிள். இங்கே பாருங்க இந்த முதலை, உண்மையான முதலை அது. உண்மையான முதலைங்க அது, பதப்படுத்தி வச்சிருக்காங்க. பார்த்ததே இல்லைங்க இது மாதிரி. உள்ள பஞ்சு வச்சு தச்சிருக்காங்க. தேங்க்யூ. இங்கே பாருங்க ஆன்டிக் ஜுவல்லரிஸ். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா உள்ள என்ட்ரி ஃப்ரீங்க. இந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்குங்க. சிட்டிக்கு உள்ளே இருக்கு இவ்வளோ பெரிய கோயில். இங்கே பாருங்களேன், சின்னதாக ஒரு கார்டன் மாதிரி இருக்குது, நடுவில் ஸ்டூப்பாக இருக்குது. அழகாக இருக்குல்ல? இதுதான் மெயின் கருவறை போல இருக்குங்க. எவ்வளோ கிராண்டாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே தான் வந்து பூஜை நடந்துருந்தது, இப்போ முடிஞ்சிடுச்சு பூஜை. இங்கே பார்த்தீங்களா நம்ம தலை மோடி இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு. அப்போ ஃபோட்டோ எடுத்துருக்காங்க போல். மழை வெட்டிடுச்சுங்க. நம்ம அடுத்தது ஏறி போர்ட் சிட்டி போகலாங்க. பின்னாடி பார்த்தீங்களா கோயில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இது உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டுறேன். ஃப்ரண்ட்டில் கேமரா திருப்பி. கோயிலோட நேம் வந்து கங்காராம டெம்பிளுங்க. அப்படியே இந்த கோயிலுக்கு வெளியில் வந்து பார்த்தா எதிர்க்க லோட்டஸ் டவர் தெரியுது. அங்கே பாருங்கள், நம்ம அந்த லோட்டஸ் டவர் கிட்ட போய் பார்க்கலாம். உள்ளெல்லாம் போக முடியாதுங்க, டைம் இல்லை. இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்லேயே தெரியுது லோட்டஸ் டவர். தெரியுதுங்களா? நைட்டில் செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது லோட்டஸ் ஷேப்பில் இருக்குங்க அந்த டவர், அதனால வந்து லோட்டஸ் டவர் கலர் மாறிட்டே இருக்குது. சரிங்க, நம்ம வந்து போர்ட் சிட்டி போகிறோம். அடுத்தது வாங்க போகலாம். இப்போ அந்த டெம்பிள் வந்து ஒரு 100 மீட்டர் வந்தோடனே சீவ மாளிகைன்னு அந்த டெம்பிளுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனுங்க. இன்னொரு டெம்பிள் ஒன்று இருக்குது, இதுவும் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது ஏதோ லேக்குக்கு நடுவில் கட்டியிருக்காங்க இந்த டெம்பிளை. இங்கே பாருங்க, ஒரு குளத்துக்கு நடுவில் கட்டியிருக்காங்க. இதுவும் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. எவ்வளோ அழகான கோயிலுங்க. கொலம்போல, அதுவும் சிட்டிக்கு நடுவுலையே புத்தர் கோயில் தாங்க இதுவும். இதான் வந்து மெயின் ஷ்ரைன் நினைக்கிறேங்க. உள்ள போவோம். புத்தர் வேற வேற ரூபத்தில் இருக்காரு. இந்த கோயிலை சுத்தி புத்தருடைய சிலைகளுங்க. பின்னாடி குளம் தெரியுதுங்களா? அந்த பக்கம் வந்து சிட்டி. அதான் வந்து சென்ட்ரல் பிசினஸ் டிஸ்ட்ரிக்ட்டுங்க, அது சிபிடி.
அழகாக இருக்குங்க இந்த கோயில். கூட்டமே இல்லை, மழை பெஞ்சதுனாலே தெரில. இப்போதான் மழை லைட்டாக விட்டுருக்கு. சரிங்க, ஓகே. இந்த கோயிலும் பார்த்து முடிச்சாச்சு. சின்ன கோயில் தான், ஆனால் நல்லா அழகாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் குளத்துக்கு நடுவில் கட்டியிருக்காங்களா, ரொம்ப அழகாக இருக்குது. நைட் வந்ததுனால இவ்வளோ அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பகலையும் வரலாம், நல்லா தான் இருக்கும். சரிங்க, ஓகே. அப்படியே நம்ம கிளம்பிடலாம் போர்ட் சிட்டிக்கு. நம்ம டிரைவர் நிறுத்தினார், நல்ல வேலை நிறுத்தினார், இல்லைன்னா மிஸ் பண்ணிட்டு இருப்போம் இந்த கோயிலை. கொலம்போ போர்ட் சிட்டிக்கு வந்து வந்துட்டோங்க. ஆக்சுவலாக வந்து இந்த போர்ட் சிட்டி வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கல. என்ன பண்ணியிருக்காங்க இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல்ல இருந்து ஒரு 600 ஏக்கரை ரீக்ளைம் பண்ணி, அதாவது நம்ம இந்த துபாயில் பாம் ஜொமேரா, இந்த வேர்ல்டு ஐலாண்ட்லாம் கட்டுறாங்கல்ல, கடல்ல மண்ணு கொட்டி பில்டிங்லாம் கட்டுறது, அந்த கான்செப்ட் தான். ஒரு 600-650 ஏக்கரை ரீக்ளைம் பண்ணி சைனீஸ் வந்து ஒரு $15 பில்லியன் ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து கட்டுறாங்க. ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் அனுமதியோட இவனுங்க இந்த சைனாக்காரனுங்க இந்த ரோட் அண்ட் பெல்ட் இனிஷியேட்டிவ்னு ஒன்று பண்ணுறானுங்களா, அந்த ஏன்ஷியன் சில்க் ரூட்டை வந்து மறுபடியும் வந்து ரீக்ரியேட் பண்ணுறானுங்களே, அந்த ப்ராஜெக்டில் ஒரு பங்காக வந்து இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து கட்டுறாங்க. ஸோ ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இது உள்ள ஒரு கம்பெனிஸுக்கு 40 வருஷம் டாக்ஸ் ஃப்ரீ பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. அவர் டாக்ஸே கட்ட வேணாம், இது உள்ள வந்து கம்பெனிஸ் நடத்தினா. ஸோ அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ரீஜியனில் தான் வந்து நம்ம இருக்கோங்க. ஆல்ரெடி மக்கள் கொஞ்சம் பேர் இங்கே வசிக்கிறாங்களாம், சைனீஸு. சில கம்பெனிஸ்லாம் வந்திருக்கு போல், ஆனால் ஃபுல்லாக வந்து முழுமை அடையலை, வேலைகள் வந்து போயிட்டு இருக்குது. கொலம்போடைய சிபிடியிலேருந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்துடலாம், இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த போர்ட் சிட்டி. நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஷாப்ஸ்லாம் இருக்கா, ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கா, உள்ளே என்ன இருக்குது நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. ஓ, ஜஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஷாப்ஸ் இருக்குங்க. இங்கே பாருங்க, எதாவது லைட்டாக ஜூஸ் கீஸ் எதாவது வாங்க முடியாது. பாருங்க, இந்தியன் கிச்சன் ஒன்று இருக்கு, பபிள் டீ ஷாப்பு. இங்கே பாருங்க, பிரியாணி வாங்கிக்கிறாங்க இந்த கடையில். சரி, நம்ம அந்த பக்கம் போவோம். என்ன வேலை பண்ணியிருக்காங்க பாருங்க சைனா. இது உள்ள இன்னும் நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க. இந்தியன் கிச்சனே வந்து 2 இருக்கு உள்ள. இங்கே ஒரு இந்தியன் கிச்சன் இருக்கு பாருங்க. கூட்டம் அதிகமாக தான் இருக்குங்க. சாட்டர்டேன்றதுனாலே தெரியல, வீக்கெண்டு, லாங் வீக்கெண்ட் வேறு. சாட்டர்டே, சண்டே, மண்டே, நியூ இயர். இது உள்ள இந்த ஆர்டிஃபிஷியல் பீச் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரீக்ளைம் லேண்டில் பில்டிங் எல்லாம் கட்டி ஒரு ஆர்டிஃபிஷியல் பீச் வேறு. பக்கத்தில் வந்தால் பசங்களாம் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே சாப்பிட்ற நிறைய கடைகள் இருக்குது, பீச் இருக்குது. சின்ன பீச் தான், பெரிய பீச்லாம் இல்லை, ஆர்டிஃபிஷியல் பீச் தானே. என்ன வேலை பண்ணியிருக்காங்க சைனாக்காரனுங்க. ஏன்னா இப்போ தான் வந்து ஸ்ரீலங்காவுக்கு புரியுதுங்க. இப்போ ரீசெண்டாக அந்த ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் அப்போ சைனா வந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டிருக்கானுங்க ஸ்ரீலங்கா மேலே. அவனுக்கு கொடுத்த கடன்லாம் திருப்பி கொடுக்க சொல்லி இந்தியா தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு. பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட்டு. ஒரு $3 பில்லியன் ஏதோ கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்கா யார்கிட்ட இருந்து அதிகமாக கடன் வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் வேர்ல்ட் பேங்க் இருந்து அதிகமாக கடன் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் 2வது இடத்துல இருக்கிறது வந்து சைனா. அப்படி கடன் கொடுத்து வந்து இந்த ஹம்பன் டோட்டா போட்டே வந்து எழுதி வாங்கிட்டாங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த டெட் ட்ராப்ன்றது அவங்க வந்து ஸ்ரீலங்காவில் மட்டும் பண்ணலங்க, உலகம் முழுக்க சுற்றி பண்ணிட்டு இருக்காங்க. நேபாள் பாருங்க, அதே சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஆப்பிரிக்காவில் நிறைய கண்ட்ரிஸு, மால்டீவ்ஸ் பாருங்க, அவங்களும் சைனா பேச்சை கேட்டு இவனுங்க அவங்களும் வந்து ஒரு டெலிகேட் பொசிஷனில் வந்துட்டானுங்க ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனில். ஸோ இது மாதிரி எவ்வளவோ கண்ட்ரியாக அவனுங்க காசு கொடுக்குற மாதிரி கொடுத்து டெட் ட்ராப்பில் வந்து சிக்க வச்சிருக்காங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து பிடிக்கவே மாட்டேங்குது. ஆக்சுவலி லோக்கல்ஸுக்கு வந்து சைனான்னு பேசினாலே வந்து அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. மக்களுக்கு தெரியுது ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னு காசு கொடுத்து, ஆனால் கவர்மெண்ட்டுக்கு ஏன் தெரியலன்னு தெரியல. அஃப்கோர்ஸ் வந்து கரப்ட் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸு, கரப்ட் கவர்மெண்ட்டு, கரப்ட் பொலிட்டீஷியன்ஸு, இவங்களால தான் வந்து இதெல்லாம் நடக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம டிரைவர்கிட்ட கேட்டேன் சைனா பிடிக்குமா அப்படின்னு. ஐயோ அவனுங்களா அப்படின்றாரு அவர். ஆனால் இந்தியா மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குங்க. நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்தியா. இப்போ இந்த ஆயிலெலாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள நிறைய இருக்குங்க. இந்தியாவுடைய இந்தியன் ஆயில் உள்ளே இருக்குது. லங்கா ஐஓசின்ற பேரில் வந்து நடத்துகிறாங்க. அசோக் லைலண்ட் அவங்க கிட்டேருந்து நிறைய ட்ரக்ஸு, பஸ்லாம் வந்து வாங்குறாங்க. ஆட்டோலாம் கூட நம்ம ஊர்லேருந்து நிறைய வருது. ஃபர்ஸ்ட்லாம் ஃபுல்லாகவே சைனீஸ் தான். ஆனால் இப்போ வந்து இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கொஞ்சம் உள்ளே வந்துட்டு இருக்குங்க. இப்போ கடைசி ஒரு 10 வருஷத்தில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். முதல்ல வந்து ஸ்ரீலங்கன் ஆர்மி வந்து நம்மளுடைய ஃபிஷர்மேன் வந்து சுட்டுட்டு இருப்பாங்க, எல்லை தாண்டி வந்தாங்கன்னா இப்போல்லாம் வந்து அந்த ஷூட்டிங்லாம் வந்து நடக்கிறது இல்லை ஒரு கடைசி ஒரு 10 வருஷமா. ஸோ இந்தியா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்காவோட. ரொம்ப முக்கியங்க, ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி வெரி 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 இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இது. உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கான்றது. சைனா அதை தான் வந்து பார்க்குறாங்க, நம்மளை சுற்றி வளைச்சிடணும் அப்படின்னு. ஒரு பக்கம் நேபாள், இன்னொரு பக்கம் ஸ்ரீலங்கா, இன்னொரு பக்கம் மால்டீவ்ஸ் அப்படின்னு நம்மளை சுற்றி வளைக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் இந்தியா அதை ஏற்ற மாதிரி வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்க, பார்த்து முடிச்சாச்சுங்க இந்த இடத்தையும். டைம் வந்து 8 o'clock ஆகுது.
நெக்ஸ்ட் வந்து லோட்டஸ் டவர் தாங்க. லோட்டஸ் டவரோட வந்து நம்மளோட ட்ரிப்பே வந்து முடிவடையுது. நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறது லோட்டஸ் டவரை வெளியில தான் பார்க்க போகிறோம். முடிச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஏர்போர்ட்டுங்க. சரி, இங்கே கொஞ்ச நேரம் வந்து ஏதாவது ஐஸ்கிரீம் எதாவது வாங்கி சாப்பிட்டு அப்படியே கிளம்பி போகலாங்க லோட்டஸ் டவருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொலம்போவோட ஸ்கைலைன் தெரியுதுங்க. அந்த மெயின் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்டோட அந்த ஸ்கைலைன் தெரியுதுங்களா? பெரிய பெரிய பில்டிங்ஸு. இங்கே வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும் போல இருக்குங்க டே டைமில். இங்கே பார்த்தீங்களா சின்ன சின்ன மோட்டர் போட்ஸு, கயாக்கு அதெல்லாம் வச்சுருக்காங்க. பகலில் இருக்கும் போல இருக்கு வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம். ஓகேங்க, ஸ்ரீலங்காவில் இந்த ட்ரிப்பில் நம்மளுடைய கடைசி ஸ்பாட் லோட்டஸ் டவர். அது முன்னாடி நின்று தாங்க பேசிகிட்டு இருக்கேன். செம இன்ட்ரெஸ்டிங்காக இருங்க டவர், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். செம ஹைட்டுங்க டவர், 350 மீட்டராங்க. சவுத் ஏஷியாலே வந்து செகண்ட் டாலஸ்ட் ஸ்ட்ரக்சராக இது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டாலஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து ஐஎன்எஸ் கட்டபொம்மன் நம்ம திருநெல்வேலி தான் இருக்குது. அந்த கொடிக்கம்பம் அப்படின்னு வாங்கலாம் மஸ்ட், அதுதான் வந்து சவுத் ஏஷியாவில் வந்து டாலஸ்ட் ஸ்ட்ரக்சர். பட் எனிவே சைனீஸ் இன்வெஸ்டர்ஸ் தாங்க காசு போட்டு கட்டியிருக்காங்க இந்த டவரை. 110 மில்லியன் ஆயிருக்கு. அது அந்த லோட்டஸ் டவர் வந்து எதனால அந்த டிசைனில் கட்டியிருக்காங்கன்னா, இவங்களுடைய கல்ச்சரில் வந்து லோட்டஸ் வந்து பியூரிட்டியாக வந்து பார்க்கப்படுதுங்க. ஸோ பியூர் அப்படின்னு வந்து பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் லோட்டஸ் வந்து ப்ராஸ்பெரிட்டி அதுவும் வந்து பார்க்கப்படுது. ஸோ ஸ்ரீலங்கா வந்து ப்ராஸ்பர் ஆகணும், பியூராக இருக்கணுன்றதுக்காக இது மாதிரி லோட்டஸ் ஸ்டைலில் வந்து கட்டியிருக்காங்க. அந்த டவர் மேலே போடிய மாதிரி இருக்குல்ல அந்த டாப்பில், ஸோ அதான் வந்து அந்த லோட்டஸ் ஸ்டைலில் இருக்குது. அதில் வந்து 6 ஃப்ளோர் இருக்குங்க அந்த போடியத்தில். அந்த 6 ஃப்ளோரில் வந்து ரெஸ்டாரண்ட்ஸு, கான்ஃபரன்ஸ் ரூம்ஸு, ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு அப்சர்வேட்டரி டெக் இருக்குங்க. ஸோ இவங்களுக்கு முக்கியமான இன்கமே வந்து அந்த மேலே ரெஸ்டாரண்ட்டை லீஸ்க்கு விடுறது, அப்புறம் வந்து அந்த அப்சர்வேட்டரி டெக்கில் வந்து மக்கள் மேலே போய் பார்க்குறாங்களா அதுலேருந்து வர காசு. அது மட்டும் இல்லாமல் அந்த டவர் டாப்பில் வந்து ஆண்டனாஸ் வச்சுருக்காங்க, கம்யூனிகேஷன் ஆண்டனாஸ். அதை வந்து லீஸுக்கு விடுறாங்க இங்கே இருக்கிற டெலிகாம் சர்வீசஸ்க்கு, ரேடியோ ஸ்டேஷன்ஸுக்கு, அதுக்கப்புறம் டிவி சேனல்ஸுக்கு. ஸோ அதுலேருந்து வந்து அவங்களுக்கு ஒரு காசு வருது. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய இன்கம் சோர்ஸ் இந்த டவர்லேருந்து. பின்ன 110 மில்லியன் டாலர் போட்டிருக்காங்க, அதை ரெக்கவர் பண்ண வேணாமா? பட் எனிவே நல்லா இருக்கு. ஆனால் அந்த டவர் ஒரு ஹைலைட்டு, ஸ்ரீலங்காவிலே வந்து ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் அந்த டவர். ஸோ இந்த இடத்துலேருந்தே வந்து நம்ம இந்த ஸ்ரீலங்கா சீரீஸை வந்து முடிச்சுக்கலாங்க. பரபரப்பாக போச்சு ஒரு வாரம். சென்ட்ரல் ப்ராவின்சஸ் மற்றும் சதர்ன் ப்ராவின்சஸை வந்து சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சீரீஸ். நான் நெக்ஸ்ட் டைம் உங்களை இன்னொரு புதிய நாட்டிலேருந்து நான் சந்திக்கிறேன். அது வேற இட்ஸ் கேன் சேயிங் டாடா பை பை, டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாங்க. தேங்க்யூ, பை.